எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி அரிஞ்சிட்டு சின்ன சின்ன துண்டாக அரிஞ்சிக்கலாங்க. அரிஞ்ச வெண்டைக்காய் துண்டுங்களை ஒரு வானல் வச்சு அதில் போட்டு இந்த மாதிரி பரட்டி பரட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு பரட்டி எடுத்தோம்னா அந்த வளவளப்பெல்லாம் போயிடுங்க. நான் வெறும் வெண்டைக்காய் தான் போட்டிருக்கிறேன், எண்ணெய்லாம் எதுவும் விடலை. நல்லா சுருங்க வச்சுட்டு போட்டோம்னா குழம்புல நல்லா சுவையாகவும் இருக்குங்க, அந்த வளவளப்பும் இருக்காதுங்க. அடுப்பானது சிம்மில் வச்சுக்கலாங்க, இல்லைனாக்கா கருகி போயிடும். புளி ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு ஊற வச்சுருக்கிறேங்க. 2 தடவை அலசிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அது வெண்டைக்காய் வந்து 1/2 கிலோ வெண்டைக்காங்க. நம்ம இது ஒன்று முன்ன பின்ன ஊற வச்சுக்கலாம், நம்ம போட்டுக்கலாம். புளிப்புக்கு எவ்வளோ புளி பிடிக்குமோ அப்படி போட்டுக்கலாம். தக்காளியும் போடுறதுனால கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே போதுங்க. நான் தக்காளி சேர்த்து போட்டுக்குவேன். வெண்டைக்காய் கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. இப்போ இது நல்லா வதங்கி ஆறிடுச்சுங்க. இப்போ குழம்புக்கு தாளிச்சிடலாங்க. பாத்திரம் வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. நல்லெண்ணெய் விட்டாக்க நல்லா ருசியாக இருக்குங்க புளிக்குழம்புக்கு. கடுகு போட்டுக்கலாங்க. வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சீரகமும் செவந்துடுச்சுங்க. இப்போ பூண்டு போட்டுக்கலாங்க. உரிச்சு கழுவி வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா செவக்கட்டுங்க. செவந்துடுச்சுங்க. சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்குறேங்க. கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன், இது போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க, செவக்க வதங்கட்டுங்க. நாலு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. 4 தக்காளி, ஒரு சைஸான பழம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க, தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க, நல்லா சுருங்க வதங்கட்டுங்க. தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டேங்க. இது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது வந்து புளிக்குழம்பு மசாலா தூளுங்க, வீட்டில் அரைச்சதுங்க, குழம்பு மிளகாத்தூள். அப்படி இந்த தூளை அரைச்சி வச்சுருக்கலனாக்கா மிளகாத்தூள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டு கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாங்க. புளி கரைச்சி வச்சுருக்குறேங்க, அதை ஊற்றிடலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு காரம் உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க, சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த புளி தண்ணி கொதிக்கட்டுங்க. கிண்டி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டுங்க. உப்பு இந்த தண்ணிக்கு தேவையான அளவு தாங்க போட்டிருக்கிறேன். நல்லா கொதிச்சுட்டு காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் தேவைன்னா இன்னும் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வருங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சுங்க. இப்போ வெண்டைக்காய் போட்டுக்கலாங்க. இது ஏற்கனவே வெண்டைக்காய் பாதி வெந்திருக்குங்க. அதனால் சும்மா ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இது ஒரு 2 நிமிஷம் புளி தண்ணியில் நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்தா தான் உள்ளே அந்த சாரெல்லாம் இறங்கும். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டுருக்கிறது உள்ளே சாறு நல்லா இறங்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 2-3 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. இப்போ வெண்டைக்காய் 3/4 தான் வெந்திருக்குங்க. தேங்காய் ஒரு தேங்காய் ஆட்டி பால் புழிஞ்சு வச்சுருக்குறேங்க, இது ஊற்றிக்கலாங்க. இப்போ பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ தேங்காய் பால் ஊற்றியாச்சுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. பால் நிறையா இருந்தாக்கா 2வது பால் முதல்ல ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அப்புறமா 1வது பால் ஊற்றுங்க. நான் ஒட்டுக்கா புழிஞ்சு எடுத்துட்டேங்க, அதனால் மொத்தமாக ஊற்றிட்டேன் நான். மீதி தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாங்க. தேங்காய் பால் ஊற்றி குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சிங்க. வெண்டைக்காய் தேங்காய் பால் புளிக்குழம்பு தயாராகிடுச்சிங்க.
காரம் உப்பு புளிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. காரம் நான் கம்மியாக தான் போடுவேன். ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு முறை, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.